பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக காத்து கொண்டு இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் இருந்து நடத்துவார். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கென்று ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ கூப்பிடுவாய், தேவன் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பது, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இன்று அநேகருடைய வாழ்க்கையில் நாம் அநேகரை வருந்தி அழைக்கிறோம். என் கூட வந்து நில்லுங்க, என் கூட இருங்க. சில நேரங்களில் சில ராத்திரிகள், பயத்தின் சூழ்நிலைகள், சில நேரங்கள் சில வேதனையின் நிலைகள். அப்பொழுது இவங்க எங்கள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், என் கையை பிடிச்சா நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டு இருந்தேன். கேன்சர் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, என் கூட என் கையை பிடிச்சிட்டு யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது பாஸ்டர். என் பக்கத்தில் என் குடும்பத்தை யாருமே எனக்கு ஒத்தாசையாக இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நீ கூப்பிடுவாய், நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். ஆமாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மறு உத்தரவு, இதோ நான் உனக்காக இருக்கிறேன், இதோ நான் உனக்காக இருக்கிறேன். அதேதான் மத்தேயுவில கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்ல. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. யார் உங்கள் கூட இருக்கிறாங்க இல்லைன்றது எனக்கு தெரியாது. கடைசி வரையில் உங்கள் கூட யார் வரப்போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெளிவாக சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தாரே, அந்த தேவன் இந்த நாளிலும் இருப்பார், இனி வருகிற காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பார். இதோ நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய், அதற்கு மறு உத்தரவு, இதோ உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். உனக்காக நான் இருக்கிறேன். இங்கே கடந்து போகிறதான எவ்ரி சிச்சுவேஷன், எந்த பாதைகளானாலும் சரி, என்ன சூழ்நிலைகளானாலும் சரி, அங்கே அங்கே இதோ நான் உனக்காக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்காக வாக்கு கொடுக்கிறார். உங்களோடு கூட அவர் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, என்னோடு கூட ஒருவர் இருந்தால் நலமாய் இருக்கும், என்னோடு கூட என் ஆண்டவர் எனக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்ட அவருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புக்கு ஏற்ற பிரகாரமாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற பதில், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் தங்கி இருப்பீராக, கிருபையாய் பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, யாரும் இல்லை என்கிறதான ஒரு நிலை, இங்கே வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அவர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you.